Hi friends, வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ எங்களோட பிக்னிக் டே தான் பார்க்க போறீங்க. நாங்க வந்து இந்தியால இருந்து வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரே இடத்துல மீட் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணோம். நாங்க போயிட்டு இருக்க லேக் வந்து சமிட் லேக், இந்தியானா ஸ்டேட்ல இருக்க ஒரு லேக். இந்த லேக்கை பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். எங்களோட ஃபேவரட் லேக் இது, ஃபேமிலி லேக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி நாங்க போவோம். இன்னைக்கு வந்து நாங்க என்னெல்லாம் பண்ணோன்றது உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து கிரில் போனோடனே வந்து கிரில்லுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சார்கோல் சிம்னி ஸ்டார்டர். இது இருந்துச்சுன்னா நம்ம கிரில் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. சார்கோல் போட்டுட்டு ஃப்ளேம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது நல்லா கங்கு ரெடி ஆனோடனே நம்ம டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் யாரும் வந்து இங்கே கிரில் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர் கிட் வாங்கி செய்யலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பசங்கள்லாம் இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. கூலர் பாக்ஸில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இவங்க தான் வந்து பிரியாணி பண்ண போகிறாங்க. அப்புறம் போனோடனே வந்து நாங்கள் எல்லாரும் வந்து கிரில் பண்ணுறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணோம். சிக்கன் கிரில், பன்னீர் கிரில், ப்ரானு, மட்டன் கபாப் அந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பசங்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே வந்து அங்கே பக்கத்துலேயே ஒரு ப்ளே ஏரியாவும் இருக்கும். ஸோ அங்கே விளாண்டுட்டு கிரில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அன்னைக்கு பண்ண கிரில் ஹரியாலி சிக்கன், மட்டன் கபாப், ப்ரான், பன்னீர், அதுக்கப்புறம் பைனாப்பிள், பன்னீர் வித் கேப்சிகம், நிறைய ஒரு 2-3 வெரைட்டி சிக்கன், இதெல்லாமே கிரில் பண்ணி சாப்பிட்டோம். கிரில் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சைட் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு குரூப் வந்து லேக்குக்கு போகலான்ட்டு கயாக் பண்ண கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. காலையில் ஃபஸ்ட்டு போனோடனே ஒரு 3 கயாக் மாதிரி ரெண்ட் பண்ணி வச்சுட்டோம். எங்கள்கிட்ட வந்து இன்ஃப்ளேட்டபிள் கயாக் இருக்கனால அதில் வந்து 2 பேர் போய்க்கலாம். பசங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவனுங்களை அனுப்பி விட்டாச்சு. ஈகன் இந்த வர இங்கே பாரு, ஃபோட்டோ எடுப்போம். ஈகன் எல்லாம் திரும்புங்க. அருண் வெயிட் பண்ணி நீ ஏறாத. ஓகே, this side is front. ஓகே, இதுதான் front. இப்படி கவுந்தராதீங்கடா. நீ அந்த சைட் போய்க்கோ. கொஞ்சம் கோல்ட் வாட்டர் சீக்கிரம் சுடாமல் இருக்கும். ஓ அது நீ எந்த சார். ஓகே, நவ ஆர்விக் ரெடியா? போட்டிங் போறீங்க? ஆர்விக் இங்க பாரு, ஆர்விக் இங்க பாரு.
சிட்டு அது பரவாயில்ல, போகும்போது எடுத்து விட்டுக்க. அச்சோ சிட்டு நீ மட்டும் போற, அப்பா வரல. சீட்ல உட்கார்றா எனக்கு. லோகன் பாய், லோகன் பாய். வராங்க வராங்க, கத்தாத. வேற அங்கே அவங்கெல்லாம் வந்து கயாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பிரியாணிக்கு வந்து கறி வெந்துட்டு இருந்தது. போட்டு கவுந்துச்சா என்ன? இவங்க பேர் பிரியா, நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இவங்க வந்து எனக்கு யூடியூப் மூலியமாக கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டு. ஏன் நான் இதை இங்கே சொல்கிறேன்னா, நான் ரீசெண்டாக ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கும்போது அங்கேயுமே வந்து இந்தியானா ஸ்டேட்லேருந்து ஒருத்தவங்க வந்து ஃபாலோ பண்ணுறவங்க என்கிட்ட பேசினாங்க. அவங்க பேர் சரண்யா. சரண்யா நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் ஹாய் சொல்லுங்கள். அவங்க வந்து என்னை ரொம்ப என்கரேஜிங்காக நல்லா பேசினாங்க. அவ்வளோவா எனக்கு யூடியூப் ஜேர்னியில் ரீச் இல்லைனாலும் என்கிட்ட பேசுகிற ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு அந்த என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எப்படி யூடியூப்பில் எனக்கு இந்த ஃப்ரெண்டு கிடைச்சாங்களோ அது மாதிரி அவங்களுமே நான் எங்கள் ஸ்டேட்டில் நான் வந்து மீட் பண்ணேன். அது இல்லாமல் நான் இந்தியன் கிராசரி ஷாப் போகும்போது அங்கே 2 பேர் பேசுவாங்க. அதே மாதிரி என்னோட வீடியோஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இப்போ செமையா பிரியாணி ரெடி ஆயிருச்சு. அன்னைக்கு நல்லாவே டெக்ஸ்டர்லாம் வந்து நல்லா வந்துருந்துச்சு. பிரியாணி கூட சிக்கன் கறி சாப்பிட்டோம். அது ஒரு ஃப்ரெண்டு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. இதுதான் சிக்கன் கறி. இன்னொரு ஃப்ரெண்டு குலோப் ஜாமுன் வந்து வீட்லேயே அவங்களே பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது கூட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோட ஃபேவரட் ஜாமுன். பீடாவும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பீடா போட்டோம் எல்லாரும். எண்டு டச்சாக வந்து செம்மையாக இருந்துச்சு பீடாவும் வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வாட்டர் பலூனும் விளாண்டோம். எல்லாரும் சேர்ந்து செம்மையாக ஃபன்னாக வந்து வாட்டர் பலூன்ஸும் விளாண்டோம். பட் நிறைய பேர் வந்து வீடியோவில் காட்ட முடியாதனால நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணல. அடுத்து வந்து நாங்கள் பசங்களை கூட்டிகிட்டு பீச் போகலான்னு அங்கே கிளம்பிட்டு இருந்தோம். இங்கே இருக்கிற பீச் வந்து குட்டியூண்டு பீச் தான், பட் பசங்க என்ஜாய் பண்ணுவானுங்கன்னு போனோம்.
அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆமிஷ் காட்டெலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆமிஷ் பீப்புள் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, அவங்களையுமே நாங்கள் பார்த்தோம் லேக்கில். இப்போ வந்து நாங்கள் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். லோகன் நீங்க பாரு, லோகன் அம்மா பாரு. ஆமா, அந்த சைடும் சரி இங்கட்டும் இருக்காங்க, பிரியா விளையாண்டுட்டு இருக்காங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு இஞ்சி டீ குடிக்கலான்னு சொல்லி ஆர்வியில் வந்து இஞ்சி டீ போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அந்த டே வந்து எங்களுக்கு செம்ம ஃபன்னாக, ஃபுல் டே என்கேஜாக, பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்களும் வந்து ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணி ஃபன்னாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.